அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஆபிரகாம் லிங்கனுக்கும் ஜான் எஃப் கென்னடிக்கும் உள்ள ஒற்றுமைகள். ஒரு மிகப்பெரிய அதிசய வரலாறு அப்படின்னே இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லலாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிறந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இடைவெளியில் தான் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. முதல்ல நம்முடைய ஆபிரகாம் லிங்கன் பிறந்திருக்கார். அதன் பிறகு தான் ஜான் ஆஃப் கென்னடி பிறந்திருக்கார். 1806 இவர் பிறந்தார்னா, இவர் 1906 இவர் பிறந்திருக்கார். இந்த ரெண்டு பேருமே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கும்போது தான் சுடப்பட்டார்கள். 2 பேரும் சுடுகிற போதும் அவர்களுடைய அருகில் அவர்களுடைய மனைவி இருந்தார்கள். இந்த 2 பேருமே அந்த சுடப்படுகிற சம்பவத்துக்கு முன்பு மிகப்பெரிய எச்சரிக்கை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அன்னைக்கு அவங்க போகிறாங்கங்கிறது முன்னக்கூட்டியே உளவுத்துறையால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த 2 பேர் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, சுட்டவர்கள் தென் அமெரிக்காவை சார்ந்தவர்கள். அந்த சுடப்பட்டவர்களுடைய பெயரும் பார்த்தீங்கன்னா 15 எழுத்தில் வரும். ஆபிரகாம் லிங்கன், ஜான் ஆஃப் கென்னடி, இந்த 2 பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி பார்த்தீங்கன்னா, அது கென்னடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு எழுத்தில் எண்ணில் ஒரு பெரிய ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த நில உரிமை போராட்டம் அதை கையில் எடுத்ததுக்கு பிறகு தான் 2 பேருமே மக்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக மாறுகிறார்கள். அமெரிக்காவினுடைய காங்கிரஸுக்கு தலைவராக 1847 நம்முடைய ஆபிரகாம் லிங்கன் தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னா, 1947 ஜான் ஆஃப் கென்னடி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் லிங்கன் துணை தலைவர் பதவியில் தோற்றதும், அதே மாதிரி ஜான் எஃப் கென்னடி துணை பதவி தலைவரில் தோற்றதும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகால இடைவெளியில் நடந்த ஒரு சம்பவம். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஆபிரகாம் லிங்கனினுடைய உதவியாளருடைய பெயர் கென்னடி, கென்னடியினுடைய உதவியாளர் பெயர் லிங்கன். இந்த 2 பேருக்குமே 2 மகன்கள் உண்டு. எட்வர்ட் ராபர்ட் அப்படின்னு பேர். ஜான் ஆஃப் கென்னடியுடைய மகன்களோட பேரும் அதுதான், ஆபிரகாம் லிங்கனுடைய மகன்களோட பேரும் அதுதான். இதில் ஆபிரகாம் லிங்கனுடைய முதல் மகன் 3 வயதில் இறந்து போகிறார். அதே மாதிரியே கென்னடியினுடைய முதல் மகனும் 3வது வயதிலே இறந்து போகிறார். இந்த 2 பேருமே பதவியில் இருக்கும் பொழுது, அதிபராக இருக்கும்போது தான் சுடப்படுகிறார்கள். அதுவும் உடலில் ஒரே பகுதியில் சுடப்படுகிறார்கள். இவர்களுடைய காலத்துக்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வரக்கூடியவர் பெயர் பார்த்தீங்கன்னா ஜான்சன். அவருடைய காலத்துக்கு பிறகு வர்றவர் ஜான்சன், இவர் காலத்துக்கு பிறகு வர்றவரும் இன்னொரு ஜான்சன். ஆக அவர்கள் பெயரிலும் ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் லிங்கன் சுடப்படுகிற போது பார்த்தீங்கன்னா, ஒரு திரையரங்கத்தில் வைத்து அவரை ஒருத்தர் சுடுறார். சுட்டவர் பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு ஒரு உணவகத்துக்கு, ஒரு குடோன் மாதிரி இருக்கிற இடத்துக்கு அவர் போகிறார். அதே மாதிரி ஜான் எஃப் கென்னடியை சுட்டு கொண்டவர் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு உணவகத்தில் அவரை கொண்டுட்டு அவர் போலீஸ் எங்கே மாட்டுறாருன்னா ஒரு திரையரங்கத்தில் மாட்டுறார். இவர்கள் 2 பேரையும் சுற்ற அந்த கொலையாளி இருக்காங்க இல்லையா, அவங்க விசாரணைக்கு முன்பாகவே அந்த 2 பேருமே கொல்லப்பட்டார்கள் என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒற்றுமை. இவர்கள் 2 பேருமே இறந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு பெரிய ஒற்றுமையை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு 2 தலைவர்களுக்கிடம் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்பது இன்றைக்கு வரை ஒரு புரியாத ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.